ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற தமிழ் சினிமால இருக்கிற ட்ரெண்ட் என்னன்னா, அதாவது கோடிக்கணக்குல செலவு பண்ணி பெரிய பெரிய டைரக்டர்ஸ் அண்ட் ஹீரோஸ் வச்சு எடுக்கிற படம் வந்து பிரம்மாண்டமா இருக்கும்னு நெனச்சு மக்கள் போய் பார்க்கும்போது, அது தியேட்டர்ல 2 நாள் கூட ஓடாம அது குப்ப படம்னு மக்கள் தூக்கி போட்டு போயிருவாங்க. இதுக்கு நடுவுல எந்த பெரிய விளம்பரமும் இல்லாம, சின்ன சின்ன ஹீரோஸ் வச்சு எடுக்கிற ஒரு சில சிம்பிளான மூவிஸ் மக்களால பயங்கரமா பாராட்டப்பட்டிருக்கு. இந்த மாரி நெறைய படம் வந்து ஹிட் குடுத்திருக்குன்னு நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சோ இது 2மே இல்லாம, எந்த விதமான பில்டப்பும் இல்லாம, நல்ல சின்ன சின்ன வயசுல இருக்கிறவங்களோட எடுக்கப்படுற இந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து திடீர்னு ஃபேமஸ் ஆகி மக்களால பேசப்படுற விஷயமா மாறியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு ஷார்ட் ஃபிலிம் தான் வந்து வார் பிளட் கிரை அப்படின்ற ஹாலிவுட் ரேஞ்ச்ல இருக்கிற இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்த அந்த யங் டேலண்டட் மைண்ட் யாரு? அப்புறம் இந்த ஷார்ட் ஃபிலிம்ல என்ன ஸ்பெஷல்? அத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போவோம். இப்போ தமிழ்நாடு, இந்தியா மட்டும் இல்லாம வேர்ல்டு ஃபுல்லா பெரிய பயத்தை ஏற்படுத்தி இருக்கிற விஷயம் இந்த போதைப் பொருள் சப்ளை அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மாஃபியா கேங்ஸ். இன்னும் கிளியரா சொல்லணும்னா, இப்போ இருக்கிற இளைஞர்கள குறி வச்சு செய்யப்படுற இந்த மேட்டர் தான் இந்த ஷார்ட் ஃபிலிமோட மெயின் கான்செப்ட். பல இளைஞர்கள் இந்த போதை கலாச்சாரத்துக்கு அடிமையாகி இருக்கும் இந்த நேரத்துல, அதற்கான அவேர்னஸா இந்த படத்த சின்ன வயசுல இந்த யங்ஸ்டர்ஸ் பண்ணியிருக்கிறது இன்னும் ஆச்சரியமான விஷயம். அந்த ட்ரக் அடிக்ட் கேங்ஸ்க்கு இந்த மூவியோட டைட்டில் கார்ட்ல போட்டிருக்கிற ஒரு சூப்பரான கோட் நச்சுன்னு இருக்கும். இந்த மூவி பார்க்கும்போது கண்டிப்பா அத நீங்களே நோட் பண்ணுவீங்க. சரி, இந்த மூவியோட ஸ்டோரி என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, இந்த ஷார்ட் ஃபிலிமோட மெயின் ரோல் பண்ற கேரக்டர் மனிஷ் என்கிற ஹெச்பி. அவனோட சிஸ்டர யாரோ கடத்திட்டாங்கன்னு தேடிக்கிட்டு போறான். அப்போ ஒரு சில பேர அவன் கொல்ற மாதிரியும், அந்த 2 பேரும் ஒரு பெரிய கேங்ல இருந்தவர்களும் தெரிய வருது. உடனே இந்த நியூஸ் இந்த கேங்ஸ்க்கு போகுது. அப்புறம் அந்த கேங்ஸுக்கும், இந்த ஹீரோக்கும் நடக்கிற சண்டையில, இந்த ஹீரோ ஜெயிச்சு அவனோட தங்கச்சிய கண்டுபிடிச்சாரா? இல்லையா? அப்படின்ற சிம்பிள் சிம்பிள் ஸ்டோரி தாங்க. ஆனா, இந்த சீக்வென்ஸ் எல்லாம் இவங்க படமா எடுத்த விதம் ரொம்ப சூப்பரா இருக்கு, இந்த படத்த பார்க்கும்போது. ஆக்சுவலா இந்த மூவில மெயின் ரோல் பண்ணி இருக்கிற மனிஷ் என்கிற ஹெச்பி தான் இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே, ஸ்டண்ட் அண்ட் சினிமாட்டோகிராஃபி பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த மூவிய டைரக்ட் பண்ணது கௌஷிக் அப்படின்ற யங் கை. இந்த 2 பேருமே அவ்ளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி சூப்பரான ஒரு மூவிய எடுத்திருக்காங்க. அப்புறம் இந்த மூவிக்கு மியூசிக் போட்டது தேசி டிராஃப்ட்ஸ் அண்ட் ஹரி தேஜஸ். இந்த பேக்ரவுண்ட் மியூசிக் உண்மையிலேயே வேற லெவல். மூவியோட எடிட்டிங் அண்ட் விஎஃப்எக்ஸ் பண்ணது அபினவ். இவங்க எல்லாம் பண்ண ஹார்ட் ஒர்க் தான் இந்த ஷார்ட் பிலிம்க்கு மெயின் சப்போர்ட்ன்னு சொல்லலாம். இந்த மூவில வர ஸ்டண்ட் சீன்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணியிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, இந்த மூவியோட ஹீரோ ஹெச்பி அண்ட் சூர்ய சக்தி 2 பேரும் அதாவது 2 பேரும் பண்ற ஃபைட் சீன் ரொம்ப ஸ்பெஷல் அண்ட் ரியலிஸ்டிக்கா இருக்கும். இன்னும் இந்த மூவில மெயின் ரோல் அண்ட் சின்ன சின்ன ரோல் பண்ண எல்லாருமே அவ்ளோ அருமையா பண்ணியிருக்காங்க ஃபிரெண்ட்ஸ். சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த ஷார்ட் ஃபிலிமோட எண்டிங்கும் விக்ரம் படத்தோட எண்டிங் மாரி தான் இருக்கு ஃபிரெண்ட்ஸ். ஸோ எப்படின்னா, சாதாரணமா ஸ்டார்ட் பண்ற விஷயம் பெரிய பெரிய இன்டர்நேஷனல் கேங்ஸ்டர்ஸ் வரைக்கும் கன்டின்யூ ஆகுற மாரியும், இந்த படத்தோட பார்ட் 2 அண்ட் பார்ட் 3 வரும் போல இருக்கு ஃபிரெண்ட்ஸ். உங்களால முடிஞ்சா நல்ல சவுண்ட் சிஸ்டம் இருக்கிற ஹோம் தியேட்டர்ல இந்த படத்த பாருங்க ஃபிரெண்ட்ஸ். இந்த படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபிரெண்ட்ஸ். சோ இந்த மாரி யங் டேலண்ட்ஸ நம்ம கண்டிப்பா பாராட்டியே ஆகணும். இந்த ஷார்ட் ஃபிலிம தேசி டிராஃப்ட்ஸ் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இப்பதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். சோ இந்த மூவிய பார்த்துட்டு உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இந்த மூவிக்கு உங்க சப்போர்ட்ட குடுங்க ஃபிரெண்ட்ஸ். சோ ஓகே ஃபிரெண்ட்ஸ். இந்த மாரி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் அண்ட் நியூஸ் என் சேனல்ல கன்டினியூவா போட்டுட்டே தான் இருப்பேன். அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, இதுவரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. கூட உங்க ஃபிரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. சரி ஓகே ஃபிரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.